ஒரு தாயின் அன்பு எப்படி தன் குழந்தையை அரவணைக்குமோ அப்படித்தான் ஒரு அரசும் தன் மக்களை காக்க வேண்டும். தமிழ்நாடு அரசின் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முன்னெடுப்பு மிக மிக வறுமையில் வாடும் குடும்பங்களை மீட்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட மாபெரும் திட்டம். இதுதான் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இது ஒரு திட்டம் மட்டுமல்ல, வறுமைக்கு எதிரான மாபெரும் முன்னெடுப்பு. அடுத்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீவிர வறுமையில் வாடும் சுமார் 8,04,000 குடும்பங்களை கை தூக்கி விடுவதே இத்திட்டத்தின் இலட்சியம். ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர், ஒற்றை பெற்றோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் இவர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவதே இந்த தாயுமானவர் திட்டத்தின் முக்கிய நோக்கம். உதவி என்பது ஒரு முறை மட்டும் கொடுத்து முடிப்பதல்ல, அது அவர்களின் வாழ்வாதாரத்தையே மாற்ற வேண்டும் என்பதால் வீட்டு வசதி, சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு என அனைத்தையும் ஒருங்கிணைத்து அவர்களின் உரிமைகளை மீட்டுத் தருகிறது இந்த திட்டம். வீட்டுமனை பட்டா வேண்டுமா, குடும்ப அட்டை மாற்ற வேண்டுமா, முதியோர் ஓய்வூதியம் அல்லது வங்கிக் கடன் தேவையா, அரசே உங்களை தேடி வந்து தேவைகளை கண்டறிந்து தீர்த்து வைக்கும் ஒரு அற்புத முயற்சி இது. இத்திட்டத்தின் முதுகெலும்பாக இருப்பதுதான் நலிவு நிலை குறைப்பு நிதி. திடீரென ஏற்படும் மருத்துவ செலவா, இயற்கை பேரிடரா அல்லது குழந்தைகளின் கல்வி செலவா, கவலை வேண்டாம். ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மூலம் வெறும் 0 முதல் 4% வட்டியில் 4,000 முதல் 20,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படுகிறது. கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தால் அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு கிராம சபை ஒப்புதலுடன் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மூலம் விடுவிக்கப்படும் இந்த நிதி ஒரு உயிர் மூச்சு. 2025-26 ஆண்டில் 12,298 கிராம ஊராட்சிகளில் உள்ள 2,35,000 மேற்பட்ட நலிவுற்ற மக்களுக்காக 227 கோடியே 67 லட்சம் ரூபாய் நிதி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இது வெறும் எண்கள் அல்ல, இது மக்களின் நம்பிக்கையின் அளவு. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் இலக்கு. கடைக்கோடி மனிதனுக்கும் அரசின் கரம் அரவணைக்கச் செல்லும் என்பதற்கு சாட்சிதான் இந்த திட்டம். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். வறுமையில்லாத புதிய தமிழ்நாட்டை படைப்போம்.